7 கொடுக்கலாங்க. ஒரு காலத்துல மிகப்பெரிய பிராண்டா இருந்துச்சு. இந்த ஒரு பிராண்டை பார்த்து மத்த எல்லா பிராண்டுமே பயந்தாங்க. ஐபிஎல்னாலே இந்த ஒரு பிராண்ட் தான் எப்பயுமே டாப்ல இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிராண்டோட வேல்யூ ரொம்பவே டவுன்ல போயிடுச்சுங்க. எல்லா டீமுமே இந்த டீம் அடிச்சு தான் இப்ப பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படா இந்த ஒரு பிராண்ட் கம்பேக் தரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 8 கொடுக்கலாங்க. இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிராண்ட் தாங்க. அது மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா வடக்கு பிராண்ட். இந்த பிராண்டுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பிராண்டும் ஒரு காலத்துல ஒரு சூப்பரான பிராண்டா தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்டே கொஞ்சம் டவுன்ஃபால்ல தாங்க போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிராண்ட் என்னதான் டவுன்ஃபாலுக்கு போனாலும் கடைசி டைம்ல கம்பேக் கொடுத்து கப் அடிச்சுட்டு போயிருவாங்க. சோ அதனாலேயே இந்த ஒரு பிராண்ட் மேல எல்லாருக்குமே கியூரியாசிட்டி அதிகமா தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த பிராண்ட் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. 10 கொடுக்கலாங்க. ஒரு காலத்துல இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா 0ல தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிராண்டோட வேல்யூ டாப்ல இருக்குங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு இந்த ஒரு பிராண்டை பார்த்து டாப்ல இருக்க எல்லா பிராண்டுமே பயந்துட்டு தாங்க இருக்காங்க. உங்களுக்கு இந்த பிராண்டை பிடிக்கும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. 9 கொடுக்கலாங்க. எப்பயுமே இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா டாப்ல தான் இருக்கும். ஆனா சடனா பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிடும். உங்களுக்கு இந்த பிராண்டை பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பர்சனலா இந்த பிராண்டோட ஓனர் தாங்க ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டோட கலரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஎல்ல எந்த பிராண்ட் ஜெயிக்குதுன்றத பார்க்கலாம்.